ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு இட்லி தோசைக்கு சூப்பராக மேட்சிங்கான ஒரு 2 சட்னி பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் அரைக்கிற சட்னி தான், ஆனால் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக இந்த சட்னி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்னி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்க போது. என்னதான் நம்ம கடுகு சேர்த்தாலும் நம்ம தாளித்து விட போகிறோம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, முழு உளுந்து, அதை சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்துக்கலாம். உளுந்து சேர்க்கறது மூலயமா நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். உங்களுக்கு குவான்டிட்டியையும் கொஞ்சமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இதில் என்ன கவனிக்கணும்னா, நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவு இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 10-15 வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்து அரைக்க போகிறோம். உங்களுக்கு சட்னியினுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த எண்ணெய் இந்த சட்னிக்கு ஸ்பெஷலாக கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்து இந்த சட்னி செய்யும் பொழுது பெரிய வெங்காயம் சேர்த்து செய்வோம். இந்த மாதிரி கடுகுல இருந்து எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியா சேர்த்துட்டோம்னா பாருங்களேன், லைட்டா மட்டும் கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் கொஞ்சம் காரம் நார்மலா தான் இருக்கும். நான் ஒரு 5 மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதுவே கரெக்டா இருக்கும். உங்களுக்கு நல்ல காரமா வேணும் அப்படின்னா நீங்க 8லேருந்து 9 மிளகாய் கூட எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா வதக்கிட்டு அந்த மிளகாயோடைய ஃப்ளேவர் வரும் இல்லையா, வந்த உடனேவே தக்காளி ஒரு 3 தக்காளியை நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த உள்ள ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதனால தான் நல்லா அதை வதக்க போகிறோம். தக்காளியினுடைய பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலேயே முதல்ல வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது இப்படியே விட்டுருங்க. மேலே இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாமே கலண்டுட்டு வரணும். அந்த அளவுக்கு இதை குக் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த சட்னியோடைய ரியல் டேஸ்டே கிடைக்கும். பாருங்களேன், இதே மாதிரி இப்படியே விட்டுறணும். விட்டுட்டு மூடி போட்டு மூடிடணும். இதில் இருக்கிற அந்த தக்காளியிலையும் வெங்காயத்துலையும் இருக்கிற அந்த தண்ணியே இதுக்கு போதுமானது. எக்ஸஸாக இதுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன, மூடி போட்டு மூடி அப்பப்போ எடுத்து பார்த்துக்கறணும். இல்லைன்னா அது அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கூடுதலாக தீ வச்சிட்டிங்க அப்படின்னா. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதில் எக்ஸஸாக வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, உப்பு சேர்க்கலாம். இதில் வெள்ளைப்பூண்டெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. இதில் வெள்ளைப்பூண்டு சேர்த்தோம்னா அப்படியே இதனோட சட்னியினுடைய டேஸ்ட்டையே டோட்டலாக வேறு மாதிரி மாற்றிடும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதை மூடியும் போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்களேன், லோ ஃப்ளேம் வச்சு நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாமே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ எல்லாமே தயாராகிருச்சு. இதில் கூடுதல் சுவைக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் இருந்தது உங்களுக்கு மேலே அந்த டார்க் கலரில் இருக்கிறதெல்லாம் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நான் துருவிட்டு எடுத்துருக்கிறேன். இந்த அளவு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இதோட சேரும் பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். தக்காளியோட தேங்காய் சேரும் பொழுது நல்லா ஒரு வதக்கிடுங்க. வதக்கணும்னா சீக்கிரத்தில் கெட்டு போகாது. அதனால தான் வதக்கிக்கிறோம். இதனோட ஃப்ளேவருக்கு வேற என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து பாருங்க. இந்த மாதிரி தக்காளியோட சேரும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம இதில் இருக்கிறதே போதுமானது. நல்லா கெட்டியாக அரைச்சிட்டோன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும். இன்னும் உப்பு மட்டும் சேர்க்கலை, ஆறட்டும், அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை பல்ஸ் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, மிக்சி ஜாரை நீங்கள் மிக்சியில் செட் பண்ணிவிட்டு பேக் சைடில் திருப்பணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்சியை 1ல் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா நைஸ் ஆயிரும். நீங்கள் எடுத்தெடுப்பில் நீங்கள் 2ல் அப்படி வச்சிட்டிங்கன்னா மேலெல்லாம் திரிச்சிரும். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா அரைச்சாச்சு. தண்ணி எதுவுமே சேர்க்காம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ இதை தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு இது கூட என்ன பண்ணணும்னா, கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். எல்லா சட்னிக்குமே பெருங்காயத்தூள் சேர்த்தா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் இது கூடயே சேர்த்து.
ரெண்டு சட்னியையும் இட்லி தோசைக்கு சேர்த்து அட் டயத்தில் சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் உங்கள் கைப்பிடி அளவு தேங்காய் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி கொஞ்சோண்டு தான் இருக்கணும். 2 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா போதும். இது கூட இனி இஞ்சி மட்டும் சேர்க்கல, கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. இஞ்சி வந்து 1/4 இன்ச் அளவு சேர்த்துக்கணுங்க, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. 1/4 இன்ச் அளவு சேர்த்து பாருங்க. இந்த இஞ்சியும் சின்ன வெங்காயமும் இந்த தேங்காய் சட்னிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் சட்னிலையுமே நம்ம ஏகப்பட்ட ரெசிபிஸ் போட்டிருக்கிறோம், கையேந்தி பவன் ஸ்டைலில், ஹோட்டல் ஸ்டைலில், அப்புறம் வந்து ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டி எல்லாமே சட்னி வெரைட்டியில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட போய் செக் பண்ணி பாருங்க. இதுக்குமே கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள், இவ்வளவுதான். பாருங்களேன், சூப்பரா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையா இந்த 2 சட்னியும் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த அளவு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். Thank you friends. Bye.